இதுவும் கடந்து போகும். நான் உங்கள் கே ஈஸ்வரி. அனைவருக்கும் வணக்கம். சமூக வலைத்தளங்கள் வந்தாலே ஜாய் கிறிஸ்டில்ல அடுத்த விஜயலட்சுமி என்ற டைட்டில நம்ம பார்க்க முடியுதுங்க. 2012 விஜயலட்சுமி சீமானுடைய வழக்கு ஆரம்பிச்சு 2025 உச்ச நீதிமன்றம் கூப்பிட்டு மண்டையில 2 பேர் மண்டையிலையும் கூட்டி மன்னிப்பு கேட்க வச்சு இனிமே சமூக வலைத்தளங்கள்ல கருத்துக்களை பதிவு பண்ணக்கூடாது, வீடியோக்கள் வெளியிடக்கூடாதுன்னு சொன்ன பிறகுதான் அந்த வழக்கு முடிவுக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் பெருமூச்சு விட்டனா அதற்கு அடுத்து ஜாய் கிறிஸ்டிலா மாதம்பட்டி ரங்கராஜுடைய வழக்கு இன்னைக்கு நார் அடிச்சிட்டு இருக்குது சமூக வலைத்தளங்கள்ல. தொலைக்காட்சி பார்க்க முடியல, பத்திரிகையில பார்க்க முடியல. மிகப்பெரிய ஒரு வைரல் கண்டென்ட்டா இன்னைக்கு அடுத்த விஜயலட்சுமி இந்த ஜாய் கிறிஸ்டிலா சமூக வலைத்தளங்களை ஆக்குபை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓயாம வீடியோ வெளியிட்டுட்டே இருக்கிறாங்க. எல்லா ஆதாரத்தையும் வெளியிடுறது சமூக வலைத்தளங்கள்ல தான் முதல்ல ஆரம்பிச்சது பயம். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா காவல் நிலையம் போனாங்க, கமிஷனர் அலுவலகம் போனாங்க, மாநில மகளிர் ஆணையம் போனாங்க, நீதிமன்றம் போனாங்க. அங்கெல்லாம் ஆதாரத்தை கொடுத்த பிறகு மறுபடியும் சமூக வலைத்தளங்கள்ல ஆதாரத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க. ஓய்வு பொண்டாட்டி பார்ட் 1 பார்ட் 2 வெளியிட அதை எடுத்து சேனல்லாம் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன நடக்கு அப்படின்றதே நமக்கு விளங்கவே இல்லை. ஏன்னா இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல எல்லா மாணவர்களுடைய கையிலையும் இன்னைக்கு மொபைல் இருக்குது. உருவம் மங்கையா ரங்கராஜ் மாதம்பட்டி ரங்கராஜ் கையை பிடிச்சு இழுத்த மாதிரி இந்த அம்மா உட்காந்து கதறிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்த அம்மா கல்யாணம் ஆகி விவாகரத்தா இருக்குது, ஒரு பையனும் இருக்குது. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவருக்கு திருமணமாகி 2 குழந்தைங்க இருக்குது. அந்த அம்மா வழக்கறிஞர்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 பேரும் ஒரு இல்லீகல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அந்த குழந்தைய உருவாக்கி அந்த குழந்தை இன்னைக்கு உலகத்துல யார் அப்பான்னு தெரியல, அது தவிச்சிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு வழக்குல இந்த ஜாய் கிறிஸ்டிலா மாதிரியான ஆட்கள் சமூக வலைத்தளங்கள்ல உட்காந்து அவங்க கூட படுத்து இவங்க கூட படுத்து அவன் கையை பிடிச்சிருத்தா இவன் கையை பிடிச்சிருத்தா என் குழந்தைக்கு அவன் தான் அப்பா இவன் தான் அப்பா அப்படின்ட்டு கதறிட்டு இருக்கிறது பார்க்கும்போது நமக்கு ரொம்ப 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 கோபமா வருது. வழக்கு நீதிமன்றத்துல போயிடுச்சு. அதற்கு பிறகு ஏன் சமூக வலைத்தளங்கள்ல நீங்க கதறிட்டு இருக்கீங்க, ஏன் ஆதாரத்தை வெளியிடுறீங்கன்றது நமக்கு விளங்கவே இல்லை. அதற்காக மாதம்பட்டி ரங்கராஜ் ரொம்ப உத்தவர் நம்ம சொல்ல வரல. மாதம்பட்டி ரங்கராஜ் மாதிரியான ஆட்களை சுருதி மாதிரியான அவங்களுடைய ஒய்ஃப் செருப்பை சாணியில முக்கி செருப்பால் அடிச்சு வீட்டை விட்டு துரத்துனாங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் மாதிரியான ஆட்கள் திருந்துவாங்க. ஜாய் கிறிஸ்டிலா மாதிரியான ஆட்கள் திருந்துவாங்க. அதெல்லாம் பண்ணாம இதிகாசத்துல வர்ற கண்ணகி மாதிரி நான் கூடையில மாதம்பட்டி ரங்கராஜை உட்கார வச்சு கிறிஸ்டிலா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வரேன் அப்படின்ட்டு நீங்க சுருதி கண்ணகி மாதிரி பண்ணாங்க அப்படின்னா மாதம்பட்டி ரங்கராஜ் மாதிரியான ஆட்கள் ஒரு காலமும் திருந்தவும் மாட்டாங்க, திருந்த போறதும் கிடையாது, யாரும் திருத்தவும் முடியாது. அதனால நீதிமன்றம் என்ன பண்ணணும், தாமாக முன் இந்த ஜாய் கிறிஸ்டிலா சமூக வலைத்தளங்கள்ல ஆதாரங்களை வெளியிடுறாங்க, வீடியோக்களை வெளியிடுறாங்க, ஓயாம டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறாங்க. பாக்குறதுக்கே நமக்கு இரிட்டேட்டா இருக்குது. இதற்கு முதல்ல தடை விதிக்கணும். நீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது இவங்க ஏன் சமூக வலைத்தளங்கள்ல ஆதாரத்தை வெளியிடுறாங்க, ஏன் பேசுறாங்க, ஏன் கருத்துக்களை பதிவு பண்றாங்க, ஏன் மாதம்பட்டி ரங்கராஜ் மேல அவதூறம் முன்வைக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு கேள்வி நமக்கு வருது. அதற்கு தடை விதிக்கணும். அதே மாதிரி ரங்கராஜ் மாதம்பட்டி ரங்கராஜோடைய ஒய்ஃப் அறிக்கை வெளியிடுறாங்க. எதுவாக இருந்தாலும் நீங்க நீதிமன்றத்துல பார்க்கணும். அதை விட்டுட்டு சமூக வலைத்தளங்களை நாரடிக்காதீங்க. மீண்டும் செஞ்சா நன்றி.